வணக்கம். நான் ராஜேந்திரன், ஜியாலஜிஸ்ட். பேரிடர், இயற்கை பேரிடர் அது எதனால் ஏற்படுகிறது? அதை நாம் கையாளும் முறை என்ன? பேரிடர் என்பது வழக்கமாக பெய்யும் மழை அளவை விட அதிகமாக ஒரே நேரத்தில் அதிகமாக மழை பொழிவது, அதனால் ஏற்படும் பெருவெள்ளம். சுனாமி, எரிமலை சீற்றம், பூகம்பம், வறட்சி. தமிழகத்தை பொறுத்தவரை சுனாமியை நாம் சந்தித்திருக்கிறோம். அது எப்போதாவது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. பூகம்பம் என்பது தமிழகத்தில் பாதிக்கும் அபாயம் கிடையாது. நாம் அடிக்கடி சந்திக்கும் நிகழ்வு என்பது பெருவெள்ளம், மழைப்பொழிவு, அடுத்து வறட்சி. இந்த இரு நிகழ்வுகள் தமிழகத்தை, முக்கியமாக சென்னை மாநகரத்தையும் டெல்டா மாவட்டங்களையும் தென்பகுதி மாவட்டங்களையும் அடிக்கடி பாதிக்கிறது. மழைக்காலத்தில் 3 வருடங்கள் 4 வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது நாம் பெரும் மழை வெள்ளத்தை சந்திக்கிறோம், புயல் மழையை சந்திக்கிறோம். வருடம் வறட்சியை சந்திக்கிறோம். இதற்கு தீர்வுதான் என்ன? இதற்கு காரணம் என்ன? மக்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன? அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன? இந்த வருடம் 2 நிகழ்வுகளை நாம் கண்டோம். சென்னை பெருமழை, வெள்ளம். ஒரே நாளில் 300 மில்லிமீட்டர் 400 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்ததால் சென்னை தண்ணீரில் மிதந்தது. அது மட்டுமே காரணமா என்றால் நிச்சயமாக இல்லை. சென்னையினுடைய ஒரிஜினல் ஏற்கனவே இருந்த அந்த ஏரிகள், குளங்கள், நீர்வழி தடங்கள், அந்த இருப்பு நிலைகள் அது எல்லாம் இன்றும் இருக்கின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை. மக்களாகிய நாம் நீர்நிலைகளை, நீர் வழித்தடங்களை ஆக்கிரமித்து குடியிருக்கோம். அதற்கு ஓட்டு வங்கிங்கிற ஒரே காரணத்துக்காக அரசியல்வாதிகளும் அதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு அரசாங்கமே நீர்நிலைகளில் அரசு கட்டிடங்களை கட்டியிருக்கு. பஸ் நிலையங்களாக, பூங்காக்களாக ஏதோ ஒரு வடிவத்தில் மாற்றியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அறியாமை! மேலும் மக்களாகிய நாம் பிளாஸ்டிக், குப்பை, கழிவுகள் அனைத்தையும் அந்த நீர்வழித்தடங்கள், நீர்நிலைகளில் நிரப்பி அதை குப்பை கிடங்குகளாக மாற்றிவிட்டோம். நீர் வழியை எந்த அளவுக்கு அதை மறிக்க முடியுமோ மறித்து விடுகிறோம். ஸோ மக்களுடைய அறியாமை, பேராசை மற்றும் அரசியல்வாதிகளுடைய பேராசை, அதிகாரிகளுடைய பேராசை, இவைதான் இன்றைய பெரும் இடர்பாடுகளுக்கு காரணம். சென்னையில் அதாவது ஒரு குடியிருப்பில் அந்த ஏரியாவுடைய வடிநிலம் எந்த திசையில் இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த புவியியல் அறிவு இல்லாமல் ஒரு இடத்துல கட்டுமானமோ ஒரு குடியிருப்போ உருவாகவே கூடாது. புவியியல் அறிவு மிக மிக முக்கியம். அந்த நிலத்தினுடைய தன்மை, அதாவது மண்ணின் தன்மை என்ன, அது எந்த வகையான மண் ஆழம் எவ்வளவு, அந்த மண் மழை பெய்த நீரை உள்வாங்குமா, அந்த உள்வாங்கின மண் அளவு, அதற்கு கீழ் பாறை வெடிப்பு, பிளவு சிதைவு எப்படி இருக்குது, இவ்வளவும் அறிஞ்சு தான் ஒரு இடத்துல ஒரு கட்டுமானம் உருவாக்கப்படணும். அந்த இடத்தினுடைய வடிநிலம் எந்த திசையில் இருக்குது, அந்த திசை நோக்கி அகலமான தெருக்கள், சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவா, அந்த இடத்தினுடைய அதிகப்படியான இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் என்ன,
அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், அந்த மழை அளவை கடத்தக்கூடிய வடிகால் அந்த இடத்துல இருக்கா? அதோடு அந்த இடத்துக்கு அப்ஸ்ட்ரீம் பகுதியில் பெய்யக்கூடிய மழை அளவையும் கடத்தக்கூடிய தகுதி அந்த இடத்துல இருக்கா? இவ்வளவுத்தையும் கவனத்தில் கொண்டு தான் ஒரு குடியிருப்பை உருவாக்கணும். முதல்ல நாம் குடியிருக்கிற வீட்டை தனி மனிதனாகிய நாம் அது பாதுகாப்பான இடமா, அந்த இடத்துல நிலத்தடி நீர் வளம் இருக்குமா, நிலத்தடி நீர் வளம் செயற்கையாக அதை நிலத்தடி நீராக மாற்றக்கூடிய அமைப்பு அந்த பூமியில் இருக்கா, மழை பெய்தால் தேங்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, இவ்வளோத்தையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். இல்லை உங்களுக்கு அந்த அறிவு இல்லைன்னா புவியியல் அறிவு உள்ள ஒருவரை ஆலோசித்து தான் அந்த நிலத்தை வாங்கணும், வீடு கட்டுமானம் ஆரம்பிக்கணும். ஃபவுண்டேஷன் மிக முக்கியம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் ஆழம் வேறுபடும். வடிகால் அமைப்புங்கிறது அந்த வடிநிலம் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசை நோக்கி தான் பெரிய அகலமான சாலைகள், தெருக்கள் அமைக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு பெர்பெண்டிகுலராக குறுக்கு வாக்கில் சாலைகளோ தெருக்களோ அமைந்தால் தண்ணீர் தேக்கப்படும், வடியாது. அப்படி சாலைகள் அமைக்கப்பட்டே ஆகணும் என்றால் அதற்கு அப்ஸ்ட்ரீம் சைடில் உள்ள தண்ணீர் வடிந்து போகக்கூடிய அளவுக்கு அமைப்பை உருவாக்கின பிறகு தான் குறுக்கு வாக்கில் சாலைகளை அமைக்கணும். இருக்கும் ஆற்றினுடைய ஒரு ஆறு இருக்குன்னா அந்த ஆற்றின் கரையில் இருந்து 1 கிலோமீட்டரு சுற்றளவுக்கு ஒரு ஆற்று படுகை இருந்ததுன்னா அந்த அருகில் இரு கரைகளில் இருந்தும் குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டருக்கு வேறு குடியிருப்புகளே இருக்கக்கூடாது. ஒரு குடியிருப்பு இருந்தால் அங்கே கோவில் இருக்கோ, சர்ச் இருக்கோ, மசூதி இருக்கோ. ஆனால் முக்கியமாக அந்த குடியிருப்பு பகுதி மக்களை அவசர பேரிடர் காலங்களில் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய மண்டபம், பாதுகாப்பான ஒரு மண்டபம் உயரமான ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கணும். அது வருடம் தோறும் அல்லது வாரந்தோறும் அது மக்களுக்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு விழாக்கள் நடத்துறதுக்கு, கல்யாணம், இந்த மாதிரி விழாக்கள் நடத்துறதுக்கு, கூட்டம் நிகழ்வுகளுக்கு பயன்படும். மக்களை பேரிடர் காலங்களில் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டடம் இருக்கணும். இது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். புதிதாக ஏற்படும் குடியிருப்புகளில் குளங்கள் இருக்கணும். அந்த ஏரியாவில் பெய்யக்கூடிய மழை நீரை சேமிக்கக்கூடிய ஒரு குளங்கள், ஒரு குளமாவது கண்டிப்பாக இருக்கணும். புதிதாக உருவாக்கணும். புதிதாக குடியிருப்பு உருவாக்க தெரிந்த நமக்கு அந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீரையும் சேமித்து ஒரு குளமாக உருவாக்கக்கூடிய எண்ணம் ஏன் இல்லாமல் போகுது? கோவில் காக்காது, மசூதி நம்மளை காக்காது, சர்ச்சு காக்காது. ஆனால் பாதுகாப்பான ஒரு சமுதாய நலக்கூட மாதிரி பிரம்மாண்டமான அந்த குடியிருப்பு மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் ஒரு மண்டபம் கட்டியாகணும். பாதுகாப்பான மண்டபம், குளம் கண்டிப்பாக உருவாக்கணும். இது கண்டிப்பாக பேரிடர் காலங்களில் மக்களை பாதுகாக்கும். சென்னைக்கு பொறுத்தவரை ஒரு தீர்வு என்னென்னா, அந்த வடிநிலம், பெரிய 3 வடிநிலம் இருக்குது. அந்த 3 வடிநிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் ஃபுல்லாக அகற்றப்படணும். வீடுகள் நெருக்கமாக கட்டப்படுவதை தவிர்க்கணும். அகலமான தெருக்கள் கண்டிப்பாக தேவை. அதுவும் சென்னையை பொறுத்தவரை கிழக்கு, வடகிழக்கு அல்லது தென்கிழக்கு நோக்கி தான் பிரதான சாலைகள், தெருக்கள் அமைக்கப்படணும். ஏரி குளங்களில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களை தயவு தாட்சணியம் பாராமல் அகற்றணும். இதை செய்தால் ஒழிய எத்தனை லட்சம் கோடி நீங்கள் வடிகால் அமைப்பை உருவாக்கினாலும் சென்னை பிரச்சனை தீராது. இப்போது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்குது. காரணம், நார்மலாக பெய்யக்கூடிய இந்த ஏரியாவில் மழை அளவு 800 மில்லிமீட்டர் மழை அளவு வருடத்துக்கு. ஆனால் 3 நாட்களில் 1000 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. தாமிரபரணி என்னுடைய பிரதான அணைக்கட்டு மணிமுத்தாறு, பாபநாசம்
பாபநாசத்தினுடைய கொள்ளளவு 5500 மில்லியன் கன அடி தண்ணீர். அதை விட சற்றே அதிகமான கொள்ளளவு உள்ளது மணிமுத்தார். 1000 மில்லிமீட்டர் மழை தொடர்ந்து 1000 மில்லிமீட்டர் மழை 3 நாட்களில் அது தொடர்ந்து இடைவிடாமல் மழை பெய்து கொண்டிருந்தால் அணைகள் தாங்காது. அணை முழு கொள்ளளவை எட்டிய பின்பு வரக்கூடிய அளவை அப்படியே ஆற்றில் திறந்து விட்டால் 1.5 லட்சம் கன அடி தண்ணீர், 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் கன அடி தண்ணீர் ஆற்றில் போய்கிட்டு இருக்கு. அந்த ஆற்று படுகையை மீறி எங்கெல்லாம் பள்ளமான பகுதியோ, அதாவது வடிநில பகுதியோ, அவ்வளவு இடமும் அது தண்ணீர் ஆக்கிரமித்து விட்டது. தாமிரபரணி கரையோரம், தாமிரபரணி பாசன கால்வாய், குளங்கள் மட்டுமல்லாமல் அந்த வயல்வெளிகளில் வீடு கட்டியிருக்காங்க. வயல்வெளிகளில் வீடு கட்ட அனுமதி கொடுத்தது யார்? அரசாங்கம். வயல்வெளிங்கிறது நன்செய் பூமி. பாசன கால்வாய் மூலம், குளங்கள், ஏரிகள் மூலம், ஆற்று பாசனம் மூலம் விளைநிலங்கள் விளைநிலங்கள் உள்ளது. அது ஃபுல்லாகவே அழிக்கப்பட்டு இப்போ கட்டுமானங்களாக, வீடுகளாக, நகர்ப்புறங்களாக காட்சியளிக்கின்றன. இப்போது தண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கிறது. பாளையங்கோட்டையினுடைய சில பகுதிகள் மட்டும், விளைநிலம் இல்லாத மேடான பகுதி மட்டும் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படாமல் தப்பித்திருக்கு. மீதி அனைத்து இடங்களுமே தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில், தென்காசி மாவட்டங்களில் பெரும்பாலான குடியிருப்புகள் எல்லாமே வயல்வெளியில் தான் இருக்குது. அவ்வளவு இடமுமே இப்போ தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்குது. குளங்களை சரியான முறையில் பராமரிக்காமல், ஆழப்படுத்தாமல் இருந்த குளங்களையும் ஆக்கிரமித்ததின் காரணமாக குளங்கள் நிறைய இடங்களில் உடைப்படுத்திக்கிட்டு இருக்குது. குளங்கள் உடைந்ததுனாலையும் பெரும் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இயற்கை பேரிடர் என்பது எப்படியாவது எந்த காலத்திலாவது நடந்தே தீரும். அதை ஓரளவுக்கு அதை பெரிய பேரிடராக மாற்றுவது மனிதர்களுடைய பேராசை மற்றும் அறியாமைதான் காரணம். ஒரு குடியிருப்பு, ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாக, ஒரு கட்டுமானம் உருவாவதற்கு முன்பாக புவியியல் அறிவு கொண்டு அதை உருவாக்கினால் பிரச்சனைகளை ஓரளவுக்கு நாம் தீர்க்கலாம். எவ்வளோ பெரிய பேரிடர் ஏற்பட்டாலும் அதை நாம் கடந்து செல்ல முடியும். பெரிய பேரிடர் ஒன்று ஏற்பட்டதுனால தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ரினோசரஸ் உயிரினமே முற்றிலுமாக அழிந்தது. உலகம் முழுவதும் உள்ள மனித குலம் தொடர்ந்து இந்த பூமியில் வாழணும் என்று நினைத்தால் புவியியல் அறிவு கொண்டு இயற்கையின் விதி வழிப்படி நம்ம வாழ முயற்சிக்கணும். அறியாமையை அகற்றணும். மனித குலம் வாழ்வதற்கு, வளமாக நலமாக வாழ்வதற்கு உண்டான அறிவை மட்டும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தேவையற்ற கற்பனைகளில் மிதந்து திரியக்கூடாது. வாழ்வதற்கு தேவையான, பாதுகாப்பாக வாழ்வதற்கு தேவையான அமைப்புகளை மட்டும் நம்ம உருவாக்கி வாழணும். நன்றி, வணக்கம்.